ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே என்ன பிளான் வச்சுருக்கீங்க? என்ன சமைக்கலான்னு கூட யோசிச்சுட்ருப்பீங்க. நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே கறியே சாப்பிட்டுட்ருக்கோமே, இன்றைக்கி மீன் செய்யலான்னு சொல்லிட்டு மீன் மார்க்கெட் போனால் கொள்ள ரேட் சொன்னாங்க. இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு உடனே மல்லிகை கடைக்கு போயிட்டு ஒரு 4 பாக்கெட் நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நெத்திலி மீன் தொக்கு தான் செய்ய போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். செமையாக செய்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கையளவு, அஞ்சு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். கலர் கொஞ்சம் மாறினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு பச்சை மிளகா, ரெண்டு தக்காளி, ஒரு டீஸ்பூன் உப்பு. கருவாட்டிலே உப்பு இருக்கும் நெத்திலியில், அதனால் கடைசியாக செக் பண்ணி கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ஏன்னா மசாலாலாம் நல்லா வெங்காயம் தக்காளியில் சாரும். அதுக்கு மேலே வைக்காதீங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளறிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போவே உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். திருப்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமில் வைக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிண்டிட்டு நெத்திலியை போட்டுக்கலாம். நெத்திலி வேஸ்டேஜெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு 3 தடவை கழுவி வச்சுருக்கேன். இப்போ நெத்திலியை சேர்த்துக்கலாம். இப்போ நெத்திலி ஃபுல்லாக மசாலா போடுற மாதிரி நல்லா 2 தடவை கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப நிறையா ஊற்ற தேவையில்ல, ஏன்னா நம்ம தொக்கு தான் செய்ய போகிறோம். சரி, அகைன் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நல்லா சுண்டட்டும். நல்லா சுண்டுச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நெத்திலி மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கருவாடெலாம் வெந்துடுச்சு. நெத்திலி மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டான்னு வச்சுங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.